சத்தம் கூடாது, மண்டி அடிக்கிறது தப்பு கிடையாது, சத்தம் கூடாது மண்டியில். லைட்டாக ஒரு போடு போடு. எல்லாமே துள்ளுறான்டா. அது வந்து தலையை வெட்டான் கூட அந்த துண்டு துண்டாடுறாங்களே அந்த துண்டு பிடிக்கும். ஏறா எந்த கவிதை நடுவு தானே நீங்கள் அப்படிக்காண்ணா ஷார்ட்ஸ்ண்ணா வெட்ட மாட்டேன், போடுவேன் நான் சொல்லி விட்டுவேன். ஐயா சைடு இருக்கு பாருங்க. போனாங்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி போட்டு ஃபாஸ்ட்டாக வெட்டினா வெட்ட முடியும். சூப்பர்ண்ணா. டப் 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 டப்னு போட்டுருவேன். நான் இது ஒன்று போட்டுறேன் டப் டப்னு. கொடுங்க அப்படியே கொடுத்துருங்க. நான் பார்த்துக்கிறேன். சார் அவ்வளோதானக்கா பெரிய பெரிய நான் ஃபோட்டோ வேணும் சார். எல்லாம் நான் அப்படியே இந்த ஒரு மீன் மட்டும் போட்டுருங்க. ஆமாம் நான் போட்டுருந்தேன். ஒரே ஒரு மீன். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு மீன் வெட்டிட்டு முடியாதா? போடலாம் போடலாம் என்னோட வேலை நிற்குது உப்பையாக போட்டுனா இல்லை நான் ஒரே ஒரு மீன் தான் நான் போடணும். உங்களுக்காக போடுவா, எங்களுக்காக போடணும், தம்பிக்காக போடணும். சரி உள்ளே போட்டுருவா. அதெல்லாம் அப்புறம் வேறு ஏதாச்சும் அப்படி பண்ணா எப்படி பேசுகிறா போல ஃபோனு மேல் பிரஷர். இப்படி யார் பிடிச்சது? நான் வெட்டிக்கிட்டே போகிறேன் உன்னால் பையன் சுறா புட்டு க்ளீன் பண்ணிக்கோ. சொல்லண்ணா அப்படியே ஒரு டீ கட்டாண்ணா சொல்லிருக்கேண்ணா. எதா அந்த மீனை அந்த காட்டுனா நீ தானே சொல்லுண்ணா. அந்த மீன் இப்போ இது வேணும் சொல்லுண்ணா. என்ன பண்ணுவோம் திவ்யா? அது அதுக்கு அவன் என்ன வச்சுக்கிறான்? இந்ததா சாப்பிட்டுடா. ஆமாண்ணா வாழை நிற்க மாட்டேன். எதுக்குள்ள வச்சுண்ணா இது சின்ன மீன் அது எதுக்கு? ஐயோ ரொம்ப வச்சு விடுவீங்களா நீங்கள்? நீங்கள் என்ன கூடாது. அடையண்ணா அவன் நிற்கிறான். ஓகேண்ணா. அவங்க மீன் கொடுத்துட்டு நிற்கிறாங்களா? ஆனால் அவங்களுக்கு என்னடா பண்ணுறது? சுறா மட்டும் ஒன்று வச்சிடலாம். சுறா மட்டுமா? போட்டா கொண்டாண்ணா மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட் வரும்? ஒன்றுலாம் 2 போட்டோ. கேப்டன் பொறுமையாக பேசுங்க. நான் தான் சார் தாலி மெயின்டைன் பண்ணுறேன். ஒன்றுமே தரனால தாலியோட மெயின்டைன் பண்ணுறேன். கேட்குறேன் கொடுக்க மாட்டேன். சார் ஆமாம் சார் நீங்கள் மறந்து எனக்கு ரமேஷ் சாருக்கு மீட்டிங் இருக்குது 3 மணிக்கு ஹோட்டலில். இன்னைக்கு ஆமாம் எல்லாமே மேனேஜ் மீட்டிங் காவிரியை பற்றி பேசுகிறாங்க. அவங்க ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு சொல்லிடுறேன். 3 மணிக்கு மட்டும் நான் அவரை கூப்பிட்டுறேன் சார். அதையும் ஆமாம் அதான் பண்ணுறாங்களே. அச்சா ஒரு மீன் வெட்டிதா? இந்த மீன் வெட்டி அப்புறமா இந்த வெட்டி போட்டு நான் போட்டு போடுறேன். அவ்வளோதான். நீங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணிங்க. பாரு சொல்லுங்க. எல்லாம் வச்சு அடிக்கணும். சுறா மட்டும்தான். சுறா மட்டும் அதுதான் அவ்வளோ பெரிய வேலையை நான் சொல்கிறேன். அப்புறம் பார்த்துக்க. சுறா அவ்வளோ பெரிய வேலை என்ன? சுறா எல்லாம் பிடிச்சாரு. ஆனால் சுறா போட வேணாம் சொல்லிட்டு விஜயண்ணா வால் வரைக்கும் ஹோல்சேலா? இந்த ஒரு வால் தான் மிச்சம் இல்லை. அங்கேயும் ஹோல்சேல் என்னண்ணா உள்ள இதான் க்ளீன் பண்ணி போட்டேன்னு நினச்சி பார்த்தேன். அவன் ஏன் க்ளீன் பண்ணுறான்? எதுவுமே வேலையை விட்டு க்ளீன் பண்ணிக்கிறான். வேலை என்ன போட சொல்லியிருப்பான்? என்ன பண்ணான்? என்னண்ணா ஆவஷ்டம் இது பண்ணா போகணும். அவருக்கு எப்படி 8 நிமிஷம் ஆச்சு? அது செவில் வடிவிலேருந்தே இருக்குங்க. சைடில் தூக்கி வெட்டினா கூட சுத்தம் வராது. இன்னும் அடுத்த தான் வரும். ஆஃப் பண்ணுறேன். 8 நிமிஷம் ஆயிடுச்சுண்ணா சொல்லண்ணா. மீன் முடிட்டோம்.
செவில் ஓடிக்கலங்க அவர் அதை பண்ண மாட்டாங்க ஐயா அண்ணா அண்ணா முடிஞ்சுண்ணா முடிஞ்சு முட்டா தான் போயிட்டு இருக்கு இன்னும் ஒரு மீன் 500 ரூபாய் வர வேண்டியிருக்கு ஓகே ಹೌದಣ್ಣ என்னங்கம்மா இதோ வரேன் அவங்க கூட நீங்கள் பண்ணி போடுது கண்டிப்பாக வேறு இதோ போடுறேன் கண்டிப்பாக தான் போட போகிறேன் ஆமாம் மொத்தம் 300 ரூபா கொடுங்கம்மா 250 ரூபா கொடுங்கம்மா 150 ரூபா கொடுங்கம்மா அண்ணா வர்க்க மாதிரி போடலாமா போடணும் இந்தாங்கண்ணா வாங்க போட்டுருவா பை வேணுமாம்மா பெரிய பைய மஞ்சத்தை மட்டும் மேலே வச்சிங்க மிச்சத்தெல்லாம் எப்படி வேணா வச்சுக்கலாம் எல்லாமே சாப்பிட்டான மீன் தான் தம்பி பை எடுப்பா பை இருக்கா ஒரு பெரிய கவர் பெரிய கவர்லாம் இல்லைம்மா எனக்கு பெரிய கவர் தான் வாங்க ஃபோன் நம்பர் தானே எவ்வளோண்ணா 50 ரூபா கொடுங்க ரெண்டு கண்ணாடி பாரு 600 ரூபா இருக்குண்ணா அது 800 ரூபாண்ணா அது எங்கப்பா 1 கிலோக்கு மேலே தான் இருக்கும்